யூசர் மாடலை கஸ்டமைஸ் வந்து பண்றதுக்காக நான் அத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு புது ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள urls.py ஃபைல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள settings.pyல அந்த ஆப்போட நேமையும் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற urls.py ஃபைல்ல அதுக்கான ஒரு பேஸ் ரவுட்டிங் நேமும் வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் இப்ப நம்ம யூசர் மாடலை வந்து அத்தன்டிகேஷனுக்குள்ள இருக்கிற models.py ஃபைல்ல வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்ப யூசர் மாடலை நம்ம எதுக்காக கஸ்டமைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த யூசர் மாடல் அப்படிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது. ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்த மாடல் ஸ்ட்ரக்சர். அததான் வந்து நம்ம இனிஷியல் மைக்ரேட் மூலியமா வந்து நம்மளோட டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை வச்சு சூப்பர் யூசர் எல்லாம் கிரியேட் பண்ணி அட்மின் பேனல்ல கூட நம்ம லாகின் பண்ணியிருந்தோம். இப்போ டேட்டா பேஸ் எடுத்துட்டு அந்த மாடலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டா @_user அப்படின்னு வந்து இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபீல்டெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணாமையே அந்த டிஃபால்ட் மாடல் மூலியமாவே வந்து கிரியேட் ஆகிருக்கு. பட் எல்லா டைமும் யூசரோட டீடைல்ஸ் வாங்குறதுக்கு இந்த ஃபீல்ட்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல யூசருக்கான மொபைல் நம்பர் கலெக்ட் பண்றதுக்கு ஃபீல்டு வந்து கிடையாது. இப்போ யூசரோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கான ஃபீல்டு வந்து கிடையாது. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி யூசரோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாடலுக்குள்ள இருக்கிற ஃபீல்ட்ஸை நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஃபீல்டு வந்து நமக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அதுக்காக என்ன பண்றோம்னா தனியா அந்த மாடலை வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு புது மாடலா வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ அத்தன்டிகேஷனுக்குள்ள இருக்கிற models.py ஃபைலை வந்து எடுத்துக்கிறோம். இங்க ஒரு புது மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் யூசர். ஸோ இங்கேயும் மாடலோட நேமை யூசர் அப்படின்னே வந்து வச்சுக்கிறேன். இந்த மாடலை நம்ம ஸ்கிராச்ல இருந்து நம்ம செட்டப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரீவியஸ் மாடல்ஸ்ல கிரியேட் பண்ண மாதிரி என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதெல்லாம் நம்ம எடுத்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஜாங்கோவோட டிஃபால்ட் மாடல்லையே நமக்கு பேசிக்கா தேவைப்படுற ஃபீல்டெல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த டிஃபால்ட் மாடல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஒர்க் ஆகுற மாதிரி இந்த மாடலை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அப்ப டிஃபால்ட் மாடல்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அப்ப இங்க நம்ம ஒரு பில்ட்இன் கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணணும். அதை நம்மளோட இந்த யூசர் மாடலுக்கு வந்து இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இங்க என்ன இம்போர்ட் வந்து பண்ணணும்னா ஃப்ரம் ஜாங்கோ டாட் கான்ட்ரிக் டாட் அத் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் அப்ஸ்ட்ராக்ட் யூசர். இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசர் அப்படிங்கிற கிளாஸை இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறோம். அண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த யூசர் மாடலுக்கு மாடல்ஸ் டாட் மாடலை வந்து இன்ஹெரிட் பண்றதுக்கு பதிலாக இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசர் வந்து நம்ம இன்ஹெரிட் வந்து பண்ணணும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூசருக்கு மாடல்ஸ் டாட் மாடலை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸை அதை அந்த கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கும். அந்த வெளியே ஆஸ் யூஷுவல் கோலன் வந்து கொடுத்துடலாம். நம்ம இதை பண்ணும்போது இந்த யூசர் மாடலை நம்ம டேட்டா பேஸ்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிற யூசர் மாடலுக்குள்ள என்னென்ன ஃபீல்டு எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன ஃபீல்டு வேணுமோ அதை மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணா போதும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு மாடல்ஸ் டாட் கேரக்டர் ஃபீல்ட் மேக்ஸ் லென்த் 10. ஃபோன் நம்பர் வந்து ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபீல்டு தான். பட் அதையே நான் கேரக்டர் ஃபீல்டா வந்து நான் டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் நம்பரை வச்சு நம்ம எங்கேயும் போய் கால்குலேஷன் வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ என்னதான் அது ஒரு நம்பரா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது ஜஸ்ட் ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக மட்டும்தான். அதை எந்த கால்குலேஷனுக்கும் நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. ஸோ அதனால அதை கேரக்டர் ஃபீல்டை வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபோன் நம்பர் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 10 கேரக்டர் தான் வந்து இருக்க முடியும். ஸோ மேக்ஸ் லென்த் வந்து 10 கொடுத்தோம்னாவே போதும். இப்போ இந்த மாடலை நம்ம கஸ்டமைஸ் வந்து பண்ணிட்டோம். இதை மைக்ரேட் ரன் பண்ணி டேட்டா பேஸ்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ணணும். இப்போ setting.py ஃபைல வந்து எடுத்துக்கிறேன். அதுல இங்க லாஸ்டா நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா @_user_model அப்படிங்கிற இந்த ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் இந்த வேரியபிள் கம்ப்ளீட்டா கேபிட்டல்ல தான் வந்து இருக்கணும். ஸோ நான் என்ன ஃபார்மேட்ல அடிச்சிருக்கணும் அதே ஃபார்மேட்ல அடிச்சுக்கங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு கொட்டேஷன் வந்து கொடுக்கணும். கொட்டேஷன் கொடுத்துட்டு இங்க என்ன நம்ம வேல்யூவா கொடுக்கணும்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் டிஃபால்ட் யூசர் மாடலுக்கு பதிலாக கஸ்டமைஸ்ல ஒரு யூசர் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்ப பேசிக்கா வந்து பார்க்கும்போது ஜாங்கோ யூசர் அத்தன்டிகேஷனுக்காக அந்த டிஃபால்ட் மாடலை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் அது நம்ம கஸ்டமா கிரியேட் பண்ண மாடலை தான் யூஸ் பண்ணணும். அப்படி அதை யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த மாடல் எங்க இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல மென்ஷன் வந்து பண்ணணும். ஸோ இங்க
அது அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்குள்ள வந்து இருக்கு. ஸோ அத்தன்டிகேஷன் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கு டாட் கொடுத்து யூசர் அப்படின்னு அந்த மாடலோட நேமை நம்ம டைப் பண்ணிக்கணும். இதை பண்ணதுக்கு அப்புறம் டெர்மினலை ஓபன் பண்ணிக்கலாம். அதை ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேக் மைக்ரேஷன்ஸ் வந்து ரன் பண்ணணும். அடுத்து மைக்ரேட் வந்து ரன் பண்ணிடலாம். இப்போ மைக்ரேட் ரன் பண்ணும்போது நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஏன் இந்த எரர் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, அட்மின்கான மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அத்தன்டிகேஷனோட மைக்ரேஷன் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அட்மின் பேனல் வந்து டிஃபால்ட் யூசர் மாடலை எடுத்திருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இப்போ கஸ்டமைஸ்டான மாடல் வந்து கொடுத்ததுனால அங்க ரெஃபரன்ஸ் ஆகிறதுக்கு மாடல் வந்து இருக்காது. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஆப்ஷன் வந்து பண்ணலாம். ஒன்று மைக்ரேஷன்ஸை வந்து தனித்தனியா வந்து ரன் பண்ணலாம். ஸோ அதை பண்றதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்றேன்னா, டேட்டா பேஸை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த school_db அப்படிங்கிற டேட்டா பேஸை நான் டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ணோம்னா நம்ம ப்ரீவியஸாக ஆட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா எல்லாமே வந்து போயிடும். இப்போ இந்த டேட்டா பேஸை டெலிட் பண்ணிட்டு இதே பேர்ல நான் ஒரு புது டேட்டா பேஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ் நேம் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு டிராப் ஸ்கீமா செலக்ட் பண்ணிட்டு இங்க டிராப் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அந்த டேட்டா பேஸ் வந்து டெலிட் ஆயிருச்சு. நான் மறுபடியும் இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணி இங்க அதே பேர்ல ஒரு புது டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை டபுள் கிளிக் பண்ணி ஹைலைட் வந்து பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இதுக்குள்ள டேபிள்ஸ் எதுவுமே இல்லை, அதனாலதான் டேபிள்ஸ் பக்கத்துல ட்ரையாங்கிள் வந்து இல்லை. ஸோ இந்த டேட்டா பேஸை நம்ம சேம் நேம்ல கிரியேட் பண்ணாலும் இது வந்து ஒரு புது டேட்டா பேஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மைக்ரேட் வந்து ரன் பண்ணலாம். இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லாம கம்ப்ளீட்டா எல்லா மைக்ரேஷன்ஸையும் அப்ளை பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து அந்த மைக்ரேஷன் ஃபைல தனித்தனியா ரன் பண்றதுக்கு பதிலாக புது டேட்டா பேஸை கிரியேட் பண்ண அப்படின்னா, இப்ப மற்ற மாடல்ஸ்க்கு அந்த மைக்ரேஷன் ப்ராப்ளம் வரும்போது எது அதுக்கான டிபெண்டன்சியோ அதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாடல்ஸ்க்கான மைக்ரேஷனை நம்ம ரன் பண்ணலாம். பட் இந்த யூசர் மாடல் கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே அதை நம்ம பண்ணிருக்கோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் யூசர் மாடலை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அதை சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் நான் புது டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த மைக்ரேஷன்ஸை வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சர்வரை வந்து ரன் பண்ணிக்குவோம். அண்ட் டேட்டா பேஸ் வந்து எடுத்துக்கலாம். டேட்டா பேஸ் எடுத்துட்டு இப்போ இங்கே ஸ்கீமாஸை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு எல்லா டேபிளும் வந்து ஆட் ஆயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தோம்னா யூசர் மாடல் வந்து @யூசர் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக authentication_user அப்படின்னு வந்து இருக்கு. இது இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இனிஷியலா பார்க்கும்போது ஜாங்காவோட டிஃபால்ட் மாடல் என்னென்ன ஃபீல்டு வந்து கொடுத்துருந்ததோ அது எல்லாமே வந்து இருக்கு. கடைசியா ஃபோன் நம்பர் அப்படின்னு இப்போ நம்ம கஸ்டமைஸ்ல ஆட் பண்ண அந்த ஃபீல்டு வந்து இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஜாங்கோ டிஃபால்ட்டா கொடுத்த எல்லா ஃபீல்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம கஸ்டமா எவ்வளவு ஃபீல்ட்ஸ் வேணாலும் இதுக்கப்புறம் எழுதி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூசர் மாடலை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாடலுக்கான யூசரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம யூசர் வந்து கிரியேட் பண்ணும்போது இங்க டெர்மினல்ல இருந்து கிரியேட் சூப்பர் யூசர் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் தனியா ஏபிஎஸ் எழுதி தான் யூசர் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு புது யூசர் கிரியேட் ஆகும்போது அவங்க யூஐல இருந்து ஏபி கால் மூலியமா தான் பேக் எண்ட்ல யூசர் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் யூசருக்கான கிரியேஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கான லாகின் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு தேவையான அத்தன்டிகேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ ஏபி எழுதி யூசர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜாங்கோ REST ஃப்ரேம்வொர்க் கம்ப்ளீட்டா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ REST ஃப்ரேம்வொர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டா பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.